யார் சொன்னா என்கேஜ்மெண்ட் ரிங்கில் மட்டும்தான் இன்ஷியல் போடணும்னு? நாங்கள் நெயில்ஸ்லேயே பண்ணி கொடுப்போம். ஆனால் ஆமாங்க, இவங்க தான் என் பிரைட் மீனாட்சி. அவங்களோட என்கேஜ்மெண்ட்டுக்கு தான் நம்ம நெயில்ஸ் பண்ணி கொடுத்துடணும். என்கேஜ்மெண்ட்டுக்கெலாம் நெயில்ஸ் பண்ணணுமா? அது என்ன பண்ண போகுது, எதில் தெரிய போகுது, அதை தானே யோசிக்கிறீங்க. ஆனால் அப்படி இல்லைங்க. நான் சொல்லுவேன், என்கேஜ்மெண்ட்டு தான் கம்பல்சரியாக நெயில்ஸ் பண்ணணும். உங்கள் என்கேஜ்மெண்ட் ரிங்கில் இருக்க எல்லா டீட்டெயில்ஸுமே க்ளோஸ்அப் ஷாட்டில் தான் எடுப்பாங்க. அப்போது நீங்கள் உங்கள் கையில் நெயில்ஸை வந்து அன்னீவனா நார்மல் நெயில் பாலிஷாக போட்டுட்டு இருந்தால் எப்படிங்க இருக்கும்? நல்லா இருக்காதுல்ல. அதனால தான் சொன்னேன், கம்பல்சரி என்கேஜ்மெண்ட்டுக்கு நெயில்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. இங்கே நான் பண்ணியிருக்கிறது சாஃப்ட் ஜெல் எக்ஸ்டென்ஷன். நான் ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன் இது 1 month ஸ்டே இருக்கும்னு சொல்லிட்டு. ஆனால் என் பிரைடு கால் பண்ணி ஃபீட்பேக் கொடுத்தாங்க. என்ன மது இப்படி சொல்லிட்டீங்க, 1 monthன்ட்டு. என்கேஜ்மெண்ட் முடிச்சிட்டேன், ப்ரீ வெட்டிங் முடிச்சிட்டேன், அதுக்கப்புறம் வெட்டிங்கே கிட்ட வந்துடுச்சு. கிட்டத்தட்ட 3 months என்ன நீங்கள் பண்ணிவிட்ட நெயில்ஸ் இருந்ததுன்னு சொன்னாங்க. என் பிரைடு ஹாப்பி அண்ட் நானும் ஹாப்பி. எக்ஸ்டென்ஷன் பண்ணணும்னா கீழே கொடுத்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். பாய்.